NEET Physics Tamil Laws of Motion Problem Solved 16th June 2020 Presented by NEET Physics Tamil Laws of Motion. Question number 6. A constant force acting on a body of mass 3 kg changes its speed from 2 meter per second to 3.5 meter per second in 25 seconds. The direction of the motion of the body remains unchanged. What is the magnitude and direction of the force? ஒரு பாடி அதோட வெயிட் 3 kg, இது வந்து ஒரு டைரக்ஷனில் 2 மீட்டர் பர் செகண்டுங்கிற ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரே டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்கிறோம். தென் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அதோட ஸ்பீடை 3.5 மீட்டர் பர் செகண்டாக இன்க்ரீஸ் பண்ணுது in 25 seconds. Again, direction of motion unchanged. அதனால speed, velocity same தான். So, velocity changed from 2 meter per second to 3.5 meter per second. Velocity increase ஆனதனால this is positive acceleration applied by the constant force. So, speed increased in the same direction of motion. Hence, speed and velocity are same. Acceleration is change in velocity by time taken. 3.5 meter per second minus 2.0 meter per second divided by 25 seconds. 1.5 by 25 equal to 0.06 meter per second square. Force F equal to ma equal to mass 3 kg into acceleration 0.06 equal to 0.18 Newton. So magnitude தெரிஞ்சிருச்சு 0.18 Newton. இதோட direction will be in the direction of motion. So one dimensional motionங்கிறதுனால displacement, velocity, acceleration மூணுமே direction of motionல இருக்குது. இதுவே retardation இருந்தால் that will be opposite to the direction of motion. Question number 7. ஒரு body of mass 5 kg இது மேல ரெண்டு perpendicular force ஆக்ட் ஆகுது. ஒரு force 8 நியூட்டன், இன்னொரு force 6 நியூட்டன். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலரா இருக்கிற force. Then ரெண்டு force ஆக்ட் பண்ணாவே there will be a net force. Then நெட் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் பை மாஸ் we will get acceleration. அக்சலரேஷனோட டைரக்ஷனும் நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் சேம் தான். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர்னா வெக்டார் டயக்ராமில் 6n, அதுக்கு பர்பண்டிகுலராக 8n. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸோட ஹெட்டில் இருந்து செகண்ட் ஃபோர்ஸோட டெய்ல் ஆரம்பித்து அதை முடிக்கிறோம். ஆல் ரெப்ரசன்டேட் பை வெக்டார்ஸ். தென் இந்த டெய்ல இருந்து செகண்ட் வெக்டாரோட ஹெட்டு ஜாயின் பண்ணோம்னா ரிசல்டன் கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா ரிசல்டன் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. தட் இஸ் 10 நியூட்டன் இஸ் த ரிசல்டன் ஃபோர்ஸ். தென் இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் தெரியாது. இந்த பாயிண்ட் தீட்டான்னு வச்சுக்கிறோம். தட் இஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆர் 8n ஃபோர்ஸ். 8 நியூட்டன் ஃபோர்ஸ் கூட ரிசல்டன் ஃபோர்ஸ் உண்டாக்குற ஆங்கிள் வந்து இந்த இடத்துல இருக்கு, தீட்டான்னு வச்சுக்குவோம். தென் திஸ் ஆங்கிள் வில் பி tan inverse ஆஃப் ஆப்போசிட் பை adjacent. ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் tan inverse ஆஃப் 6/8. 6 நியூட்டன் பை 8 நியூட்டன் ஈக்குவல் டு tan inverse 3/4, 37 டிகிரி. The resultant force makes 37 degree with 8n force direction. Then acceleration is force by mass. Resultant force 10 Newton by 5 kg 2 meter per second square. இதோட direction will be same as the net force direction. That is at an angle 37 degree with 8n force. Question number 8. ஒரு 3 வீலர்ல தட் இஸ் ஆட்டோவில் ஒரு டிரைவர் 36 km/h ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. இன்னும் ஸ்ட்ரெயிட் லைன் இன் த ரோடு. அப்போ திடீர்னு ரோடு மிடில்
ரோடு நடுவில் ஒரு சின்ன குழந்தை வந்துடுது. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அவர் பிரேக் அப்ளை பண்ணி வித்தின் 4 செகண்டில் வந்து அதை நிறுத்தி குழந்தைய இடிக்காமல் காப்பாற்றிடுறாரு. வாட் இஸ் தி ஆவரேஜ் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் ஆன் த வெஹிக்கிள்? ஸோ ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறதுனால வாட் இ அப்ளையிங் இஸ் நாட் அக்சலரேஷன், இட் இஸ் ரிட்டார்டேஷன். ஸோ ஆவரேஜ் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஏன் ஆவரேஜ்னா அவர் இனிஷியலாக ஹெவியாக பிரேக் அப்ளை பண்ணுவார், தென் ஸ்லோ ஆகிறத பொறுத்து அவர் மெதுவாக அப்ளை பண்ணுவார். அதனால் வாட் வி கெட் இஸ் ஆவரேஜ் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். மாஸ் ஆஃப் த 3 வீலர் கொடுத்துட்டாங்க 400 kg அண்டு டிரைவரோட மாஸ் 65 kg. ஸோ டோட்டல் மாஸ் 465 kg. டோட்டல் மாஸ் 465 kg. ரிட்டார்டேஷன்ங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ரிடக்ஷன் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி, ரெடியூஸ்டு வெலாசிட்டி 0 -36 kmph by 4 செகண்ட். இந்த யூனிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே kmph கிலோமீட்டர் பர் ஹவர், டைம் வந்து 4 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க, நாட் ஹவர். தென் திஸ் இஸ் ஈக்குவல் டு -36 கிலோமீட்டர் பர் ஹவர். இதை மீட்டர் பர் செகண்டில் மாற்றுறதுக்கு 10/36 மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைடட் பை 4 செகண்ட் ஈக்குவல் டு -10/4 ஈக்குவல் டு -2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். தேர்ஃபார் ஆவரேஜ் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ரிட்டார்டேஷன் 465 இன்டு -2.5 ஈக்குவல் டு -1162.5 நியூட்டன். திஸ் வில் பி இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு தி மோஷன். ஸோ இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் அவர் அப்ளை பண்ணுறாரு. ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால தான் ஆட்டோ வந்து குழந்தைய இடிக்காமல் 4 செகண்டில் ஸ்டாப் ஆகுது. ஒரு ராக்கெட் வித் லிஃப்ட் ஆஃப் மாஸ் 20,000 kg வந்து பிளாஸ்ட் பண்ணி அப்வார்டு போக வைக்கிறாங்க வித் என் அக்சலரேஷன் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்வார்டு போகிற அக்சலரேஷன் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அக்சலரேஷன் கொடுத்துருக்காங்கனாவே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஃபோர்ஸுக்கு இனிஷியல் த்ரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் 2 ஃபோர்ஸ், ராக்கெட்டை அப்வார்டு அனுப்புகிற ஃபோர்ஸ் த்ரஸ்ட், டவுன்வார்டு புல் பண்ணுறது டியூ டு இட்ஸ் வெயிட் எம்ஜி வந்து டவுன்வார்டு புல் பண்ணுது. இது நெட் மூவ்மெண்ட் அப்வார்டுங்கிறதுனால த்ரஸ்ட் வில் பி மோர் தேன் எம்ஜி. ஸோ த்ரஸ்ட் மைனஸ் எம்ஜி இஸ் நெட் ஃபோர்ஸ் எம்ஏ. திஸ் வில் பி டியூ டு திஸ் வில் பி மாஸ் இன்டு திஸ் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். த்ரஸ்ட் தெரியாது, மைனஸ் mg தெரியும், m into g equal to 20,000 into upward acceleration 5.0. this is the net acceleration. so 2 competing force, அதில் ஒன்று வந்து ஓவர்வேமிங்காக இருக்குது. ஸோ அந்த ஓவர்வேமிங் அதிகப்படியான ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் நமக்கு நெட் அக்சலரேஷன் வருது. ஸோ மாஸ் இன்டு தட் நெட் அக்சலரேஷன் இஸ் தி நெட் ஃபோர்ஸ். த்ரஸ்ட் இதிலிருந்து கால்குலேட் பண்ணால் 3 lakh நியூட்டன் அப்வார்ட்ஸ். ஸோ இனிஷியலாக கொடுத்த த்ரஸ்ட் வந்து 3 lakh நியூட்டன் அப்வார்ட்ஸ். இது ஏன் லிஃப்ட் ஆஃப் மாஸ்ங்கிறாங்கன்னா இதோட ஸ்டேஷனரி மாஸ் கிடையாது. இது பறக்க பறக்க அதோட வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகும். ப்ளஸ் ராக்கெட்டு அதோட பார்ட்ஸ் ஒன்றொன்னா லூஸ் பண்ணி கழட்டி விட்டுக்கிட்டே போகும். வெரி இன்ட்ரெஸ்டிங் அது ராக்கெட் எப்படி லான்ச் பண்ணுறாங்கிறது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், கொஞ்சம் ட்ரிக்கி. கொஸ்டின் நம்பர் 10. ஒரு பாடி ஆஃப் மாஸ் 0.40 kg, that is 400 gram. இது வந்து மூவிங் இனிஷியலி வித் a கான்ஸ்டன்ட் ஸ்பீட் 10 மீட்டர் பர் செகண்ட் டுவார்ட்ஸ் நார்த், தட் இஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. தென் ஒரு பர்டிகுலர் டைமில் அது மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 8 நியூட்டன் வந்து அப்ளை பண்ணுறாங்க டுவார்ட்ஸ் சவுத் ஆப்போசிட் டைரக்ஷனில். திஸ் இஸ் அப்ளைடு ஃபார் 30 செகண்ட்ஸ். ஸோ நார்த்தில் அப்வார்டு போகிறது சவுத் வார்ட்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணால் அதோட வெலாசிட்டி குறைஞ்சு ஆப்போசிட் டைரக்ஷனில் அதிகமாகும். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற டைம் t ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த பொசிஷன் x ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ வாட் வில் பி தி பொசிஷன் அட் t ஈக்குவல் டு -5 செகண்ட்ஸ். ஸோ சிம்பிளி t ஈக்குவல் டு -5 செகண்ட்ஸ்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, தட் இஸ் இங்கே இருந்து போகுது, தென் t ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அந்த இடத்த t ஈக்குவல் டு 0ன்னு நாம எடுத்துக்கிறோம். தென் 5 செகண்ட்ஸ் பேக் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடம் 0, x ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இந்த பொசிஷன் வில் பி சம் நெகட்டிவ் x வேல்யூ, தட் வில் பி ஈக்குவல் டு vt. ஸோ பிஃபோர் ஃபோர்ஸ் அப்ளைடு இட்ஸ் பொசிஷன் வில் பி vt, வெலாசிட்டி இன்டு டைம் ஈக்குவல் டு 10 இன்டு டைம் வந்து -5 ஈக்குவல் டு -50 மீட்டர். அதாவது இந்த இடத்துல இருந்து டவுன்வார்டு 50 மீட்டரில் வந்து
5 seconds back அதோட பொசிஷன் இருக்கும். Then 25 seconds after application of force. இதுக்கப்புறம் 25 seconds force அப்ளை பண்ண ஒருபாடு அதோட பொசிஷன் என்னவா இருக்கும். ஸோ T is 25, F 8 Newton. ஸோ அக்சலரேஷன் தெரியும், F by mass 8 Newton by 0.4 equal to 20 meter per second square. U தெரியும் 10, A தெரியும், T தெரியும். Therefore displacement S is ut plus half at square. U 10 into 25 plus half into A minus 20, that is retardation into 25 square. 250 minus 625 into 10 varum, that is 6250 equal to minus 6000 meter. So in the force of the push panni downwards minus 6000 meter from this point தள்ளி விட்டுரும். So the object will be at x equal to minus 6000 meter towards south. After 100 seconds on application of force position எங்க இருக்கும். So velocity after 30 seconds கண்டுபிடிக்கணும். After 30 seconds வந்து force not applied. So after 30 seconds என்ன velocity இருக்கும், அந்த velocity will continue up to 70 seconds. So 100 secondsங்கிறது 70, that is 100 secondsங்கிறது 30 seconds with force, 70 seconds without force. Then distance in first 30 seconds is ut plus half at square. இதில் t எல்லாமே 30 தான். Plus balance 70 செகண்டுக்கு no acceleration, therefore velocity into time 70. So இது வந்து easy. Minus this is 300 minus 9000 plus velocity from 30 seconds onwards not changed. But 30 second வரைக்கும் acceleration apply பண்ணதுனால 30 seconds வரைக்கும் u plus at யூஸ் பண்ணுறோம். u plus at into 70. So இது minus 8700 plus u வந்து 10 minus a வந்து 20, that is minus 20 into 30. acceleration வந்து 30 seconds தான் அப்ளை பண்ணதால 30 போடுறோம் into 70. So in the entire thing velocity at 70 seconds at t equal to this entire expression in brackets is velocity at t equal to 30 seconds. அதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகுது for 70 செகண்ட்ஸ்ங்கிறதுனால 70ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 50,000 மீட்டர் வருது. ஸோ ஆஃப்டர் 100 seconds the position of the particle will be 50,000 from the x equal to 0 position and downwards, that is in the south direction. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற டைமில் பொசிஷன் வந்து x equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். தென் அதுக்கு முன்னாடி இருக்கிற பொசிஷன்ஸ் வில் பி நெகட்டிவ். தென் அதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் எல்லாம் லெஸ் தேன் 0 ஆயிரும். தென் 5 seconds before applying force t is minus 5. the position will be v into t. v வந்து 10, t வந்து minus 5. therefore position will be minus 50 meter downwards. then force apply பண்றாங்க towards south, that is opposing motion, that is 8 Newton. Sign will be minus 8 because it is against initial motion. Acceleration will be force by mass minus 8 by 0.40 equal to minus 20 meter per second square. For 30 seconds இதே force apply பண்றாங்க. After 30 seconds force removed, F is 0, acceleration is 0. So இப்போ 25 செகண்ட்ஸ்க்கு அப்புறம், that is force apply பண்ற 30 செகண்ட்ஸ்ல 25 செகண்ட்ஸ் முடிஞ்சதும் அந்த ஆப்ஜெக்டோட பாடியோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. Very easy. S equal to ut plus half at square. Initial velocity u, acceleration a, t தெரியும். So 10 into 25 plus 1 by 2 into minus 20 into 25 square equal to minus 1000 meter. That is the particle will move downwards, southwards to x equal to minus 6000. Then after 100 seconds, 100 secondsங்கிற போது இதில் 30 secondsக்கு with acceleration, 70 seconds without acceleration. Therefore, S for 30 seconds plus S for 70 seconds. This is the total displacement. S for 30ல initial velocity இருக்கு, acceleration இருக்கு, t இருக்கு. எல்லாத்தையும் substitute பண்ணிடலாம். S 70 டைமில் 30 செகண்ட்ஸில் என்ன வெலாசிட்டியோ அதே வெலாசிட்டி கண்டினியூ ஆகும். ஸோ 30 செகண்ட்ஸில் என்ன வெலாசிட்டின்னு கண்டுபிடிச்சி இன்ட்டு 70 போட்டால் S 70 கிடச்சிரும். that is u plus at into 70. so u தெரியும், a வந்து minus 20ன்னு தெரியும், t is 30. இந்த இடம் வெரி ட்ரிக்கி.
So this is velocity at t equal to 30 seconds into 70 seconds. So எல்லா வேல்யூஸையும் போடுற போது finally we get minus 50,000 meter. So after 100 seconds the position of the particle will be x equal to minus 50,000 meter. Thanks for watching. Please subscribe to get more videos in the examination point of view.